திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும், தாங்கள் 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை, மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்ற சாதனைகளை சொல்லிதான் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 ஆண்டு சாதனை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த, முன்னர் கலைஞர் தலைமையிலே ஆட்சி செய்த 21 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதனைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறது என்றதையும் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும். மணிக்கணக்கிலே, நாள் கணக்கிலே கலைஞரின் சாதனைகளை எடுத்து சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான சாதனைகளை செய்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லும் என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நிறைவேற்றக்கூடிய அரசு, நிறைவேற்றக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல எதிர்கட்சி வரிசையிலே இருந்தாலும், நீண்ட காலம் எதிர்கட்சி வரிசையிலே இருந்து பணியாற்றியவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் தலைவராக இருக்கும் வரை நீண்ட காலம் எதிர்கட்சி வரிசையிலே இருந்து பணியாற்றினார். இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி வரிசையில் இருந்துதான் சிறப்பாக செயலாற்றினார். 50 ஆண்டு கால வரலாறு மிக்கவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 50 ஆண்டுகால வரலாற்றுக்கு சொந்தக்காரர். திருமதி கனிமொழி அவர்களும் அந்த அரசியல் அனுபவத்தில் எந்தவித குறையும் இல்லாமல், அவர் கலைஞரின் பெண் என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பேச்சிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நாகரிகம் வாய் தவறி கூட நாகரிக குறைவான வார்த்தைகளை பேசாத ஒரு அம்மையார் கனிமொழி அவர்கள். நாகரிகமாக, பண்பாட்டோடு, எதிர்கட்சியாக இருந்தாலும் பண்பாட்டோடு பேசக்கூடியவர். தவறு எங்கு நடந்தாலும் சுட்டிக்காட்டி கேள்வி கேட்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கனிமொழி அம்மையார் அவர்கள் இப்பொழுது தேர்தல் பரப்புரையில் சுற்றி சுழன்று எல்லா தொகுதிகளுக்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடைய பேச்சு எளிய மக்களையும் கவரும் வகையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளை விளக்கமாக எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை போலதான் ஒவ்வொரு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் 10 வேட்பாளர்கள், 1 மாவட்டம், 2 மாவட்டம், 10 வேட்பாளர்கள், 5 வேட்பாளர்கள் என்று ஒரே இடத்தில் அழைத்து மாநாடு போல கூட்டத்தை கூட்டி அங்கே மக்களிடம்